ஓகே, எப்படி லஞ்சம் வாங்குறாங்க? பல விதமாக லஞ்சங்கள் வந்துருச்சு. கேஷாக கொடுக்காத, பொருளாக கொடு, அந்த மாதிரி வாங்கலாம் லஞ்சம். அரசாங்க அதிகாரி வந்து கட்டட இடத்துல வந்து அவர் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அவர்கிட்ட அரசாங்க அதிகாரிட்டு கட்டடம் கட்டுறாங்களா உங்கள்கிட்ட அனுமதியோடு தான் கட்டடம் கட்டணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவிங் வரைச்சி என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போ. என் ஆள்கிட்ட தான் ட்ராவிங் வரி, நான் சொல்கிற ஆள்கிட்ட தான் நீ ட்ராவிங் கொடுத்து வரிய சொல்லணும். வலியுறுத்தி இவ்வளோ காசு வரும். அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம் தான் அது. அதிகார துஷ்பிரயோகம். இதே நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற ஆள்கிட்ட நீ ட்ராவிங் வரிச்சேனா, நான் சொல்கிற ஆள்கிட்ட நீங்கள் சிமெண்ட்டு வாங்கினா அது வந்து கட்டடம் கட்டுறதுக்கு உங்கள் அனுமதி கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். அதிகார துஷ்பிரயோகம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மூவ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுது. ஏங்க இவ்வளோ நாள் ஆகுது? சிஸ்டம் SOP பிரகாரம் பார்த்தா 6 நாளில் மூவ் பண்ண வேண்டியது, ஒரு வாரத்தில் மூவ் பண்ண வேண்டியது 6 மாதம் இழுத்து அடிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்படையுது. ஓகே, அந்த பார்ட்டிக்கு, பொதுமக்களுக்கு சொல்கிறாங்க, நான் ஃபைலை தூக்கி மேலே வைங்க. இவ்வளோ கொடுத்தீங்கன்னா 3 மாதத்தில் முடிஞ்சிடும், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா 1 மாதத்தில் முடிஞ்சிடும், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாளைக்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து யார் கூட கொடுக்குறாங்க அதிகமான காசு கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபைல் மேலே போயிடும். இது எப்படின்னாக்கா வந்து வேணுட்டு டிலே பண்ணிவிட்டு சீக்கிரமாக செய்யணும். கடமை மீற லஞ்சம் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அது வந்து தடுக்கணும். பார்க்க போனால் அவர் வந்து அதிகாரி தடுக்க வேண்டியது, நீ தடுக்காத என்ன, கடமை மீற லஞ்சம். கடமை செய்கிறதுக்கு அது காசு கொடுத்தா லஞ்சம் கிடையாது, மிரட்டல். அது அவர் வேலை தான், செய்ய மாட்டேங்கிறாரு, காசு கொடுத்தா செய்வேங்கிறார். அது வந்து லஞ்சம் கிடையாது, மிரட்டல். பல விதமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு வந்து எவ்வளோ கெடுதல்னாக்க மிக மிக கெடுதல். ஒரு அஸ்திவாரத்தையே ஆட வைக்கக்கூடிய, ஏன்னா வெளிநாட்டு சதிகள் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ரொம்ப ஈஸியாக லஞ்சம் கொடுத்து எதுவும் சாதிச்சிடலாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்காரங்க நிறைய வருவாங்க. அந்த நாட்டுக்கு போய் அங்கே வந்து என்ன நம்ம சாதிக்கணுமோ சாதிச்சிடனா காசுக்காக என்ன வேணால் செய்வாங்க உள்ள அதிகாரிகள். அது பத்திரிகையாளர்களும் அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இளநீரில் தண்ணி வரல, சாப்பாட்டில் சாப்பாடு ஊற்றலை சொல்லி இந்த விஷயத்தை வைரல் பண்ண மீடியாக்கள் இந்த மாதிரி லஞ்சம் விஷயத்தை வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களும் வெளிக்கொணர வேண்டும். ஆனால் பார்க்குறேன் பெரும்பாலும் மீடியாக்களை பார்த்தா சின்ன விஷயம், ரோட்டில் நாய் சண்டை போடுறது, முதல்ல சட்னி, தேங்காய் சட்னி வைக்கல தோசைக்கு, இது ஒரு பெருசுப்படுத்திக்கிட்டோம். சில பேர் ஃபேஸ்புக்கில் சரி யூடியூப்பில் சரி இதை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.